அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு இங்கிலீஷ் பேச்சு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் மற்றும் ஃபியூச்சர் டென்ஸ், அதாவது நிகழ்காலம், இறந்த காலம் மற்றும் எதிர்காலம். இதை பேஸ் பண்ணி ஒரு 5 மிக முக்கியமான விஷயங்கள், அதை பேஸ் பண்ண வாக்கியங்கள், சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல பிரசன்ட் டென்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நிகழ்காலத்தில் பேஸ் பண்ணி நிகழ்காலம், பாஸ்ட் டென்ஸ் இறந்த காலம், ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம், இந்த 3 விஷயத்தையும் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, எப்படி மாறுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு 5 விஷயத்துக்கு பார்ப்போமா? முதல்ல ஐ டூ அப்படின்றது என்னது? நான் செய்வேன் அப்படின்றதா என்னது? நான் செய்வேன் அப்படின்றதா ஐ டூ அப்படின்றது. இதற்கு இறந்த காலம் என்ன வரும்? நான் செய்தேன். இப்போ நான் செய்தேன் அப்படின்றதா என்னது? செய்தேன். நான் செய்தேன் அப்படின்றதான் இதனுடைய இறந்த காலம். ஐ டிட் அப்படின்னு சொல்லிட்டு போடணும். இது ஐ வில் டூன்றது என்னது? நான் செய்வேன் தான் இதனுடைய ஃபியூச்சர் டென்ஸ். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு சென்டென்ஸ் பார்ப்போமா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஐ டூ பேஸ் பண்ணி பார்ப்போமா? ஐ டூ மை ஹோம்ஒர்க். ஐ டூ மை ஹோம்ஒர்க். என்னுடைய வீட்டு பாடத்தை நான் செய்வேன். ஐ டூ மை ஒர்க். என்னுடைய வேலையை நான் செய்வேன். நீங்க எப்படி வேணாலும் அதை போட்டுக்கலாம். அடுத்து பாஸ்ட் டென்ஸ். இதுக்கு என்ன போடலாம்? ஐ டிட் மை ஒர்க் இல்ல ஹோம்ஒர்க். நீங்க என்ன வேணாலும் போட்டுக்கோங்க. ஐ டிட் மை ஹோம்ஒர்க் இல்ல ஐ டிட் மை ஒர்க். என்னுடைய வேலையை நான் செய்தேன் அல்லது என்னுடைய வீட்டு பாடத்தை நான் செய்தேன். அடுத்து ஐ வில் டூ. I will do my homework இல்ல I will do my work. வேலையா இருந்தா work. நான் என்னுடைய வீட்டு பாடத்தை செய்வேன் அப்படின்னு தான் I will do my homework. சொல்லுங்க, I will do my homework. அடுத்து I run அப்படின்றது presence. I run regularly. நான் ரெகுலரா என்ன பண்ணேன்? நான் ரெகுலராக ஓடுவேன். நான் ரெகுலரான இதை அடிக்கடி எப்போவுமே எனக்கு அது பழக்கம். ரெகுலராக நான் ஓடுவேன் அப்படின்றது ஐ ரன் ரெகுலர்லி. இந்த இடத்துல ஐ ரேன் எஸ்டர்டே அப்படின்னா நேற்று நான் ஓடினேன். பாஸ்ட் இல்லையா? இறந்த காலம். ஐ ரன்னுக்கு பாஸ்ட் டென்ஸ். இறந்த காலம் என்னது? ரேன். ஐ ரேன் எஸ்டர்டேனா நான் நேற்று ஓடினேன் அப்படின்னு ஆயிரும். அடுத்து ஐ வில் ரன். ஐ will run tomorrow அப்படின்னா நான் நாளை ஓடுவேன் அப்படின்னு அர்த்தம். I will run tomorrow அப்படின்றது என்னது? நான் நாளை ஓடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து I go பேஸ் பண்ணி பார்ப்போமா? I go to gym ரெகுலர்லி. நான் என்ன இப்போ கரண்டாக போயிட்டுருக்கேன், ரெகுலராக போயிட்டுருக்கேன் அப்படின்றது ஐ கோ டு ஜிம் ரெகுலர்லி. ஐ கோ டு டெம்பிள் ரெகுலர்லி. இல்லை நீங்கள் டெம்பிள் போடலாம், இல்லை ஹோட்டல் போடலாம், என்ன வேணாலும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். ஐ கோ டு ஜிம் ரெகுலர்லி அப்படின்னா நான் ஜிம்முக்கு ரெகுலராக போவேன். ஐ கோ டு தி கோர்ட் யார்ட் ரெகுலர்லி. நான் ஒரு ஷட்டில் கோர்ட் இருக்குது, அதுக்கெலாம் ரெகுலராக போவேன்னா ஐ கோ டு தி ஷட்டில் கோர்ட் ரெகுலர்லி. அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடத்துல இதுக்கு அப்படியே நம்ம பாஸ்ட் டென்ஸ் போவோமா? இந்த இடத்துல I went to gym yesterday. நான் நேற்று ஜிம்முக்கு போனேன் அப்படின்றத என்ன சொல்லலாம்? I went to gym yesterday. இப்போ இந்த go அப்படின்றது என்னவாயிடுச்சு? இறந்த காலத்தில் went ஆயிடுச்சு. I go to gym ரெகுலரில் நான் ரெகுலராக தொடர்ச்சியாக ஜிம்முக்கு செல்வேன் போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அடுத்து I went to gym yesterday நான் வென்ட்ன்றது சென்றேன். சென்றேன். நான் நேத்து ஜிம்முக்கு போனேன், சென்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அடுத்து ஐ வில் கோ டு ஜிம் டுமாரோ இல்லை நெக்ஸ்ட் வீக். நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வீக்னா அடுத்த வாரம், டுமாரோனா நாளைக்கு. எதிர்காலம் தானே, அது வாரமாக இருந்தால் என்ன, நாளாக இருந்தால் என்ன. ஸோ நாளைக்கு நான் போவேன்னா ஐ வில் கோ டு ஜிம் டுமாரோ. இல்லை நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு தான் போவீங்கன்னா ஐ வில் கோ டு ஜிம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அடுத்து ஐ திங்க் he is right. நான் நினைத்தேன் அவன் சரியாக சொன்னான் இல்லை சரியாக இருக்கிறான் என்று. ஐ திங்க் he is right அப்படின்னா நான் நினைக்கிறேன்
நினைக்கிறேன். ஐ திங்க் ஹீ இஸ் ரைட்ன்றது நான் நினைக்கிறேன் அவன் சரியாக யோசிக்கிறான் இல்லை சரியாக இருக்கிறான் என்று அப்படின்றது தான் வந்து ஐ திங்க் ஹீ இஸ் ரைட். இந்த இடத்துல ஐ தாட் he was right. நான் நினைச்சேன் அவன் சரியா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐ தாட் he was right. ஆனால் அது தாட் he was rightன்னு போடும்போது அதுக்கு வந்து ஊர்ஜிதமாக நீங்கள் வந்து சொல்ல முடியும் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல்சரியாக நீங்கள் வந்து சொல்ல முடியுமா அது கேள்விக்குறியாடும். ஐ தாட் he was right. இதுக்கே நீங்கள் இன்னொரு விஷயம் சொல்லலாம். ஐ தாட் he would come அப்படின்னா நான் நினைத்தேன் அவன் வருவான் என்று. ஐ தாட் he would come அப்படின்னா அவன் வருவான் என்று நான் நினைத்தேன் அப்படின்றது மாதிரி ஆயிரும். அடுத்து இந்த இடத்துல ஐ வில் திங்க் ஆஃப் இட் அப்படின்னா ஐ வில் திங்க் ஆஃப் இட். இப்போ யாராவது உங்ககிட்ட வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயம் வந்து பண்ணியிருப்பா முடிஞ்ச வரைக்கும் வந்து ட்ரை பண்ண முயற்சி ஐ வில் திங்க் ஆஃப் இட் கண்டிப்பாக நான் யோசிச்சு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா. அந்த நிச்சயமாக நான் யோசித்து செய்வேன், நான் நிச்சயமாக யோசிக்கிறேன், நான் நிச்சயமாக யோசித்து அதை செய்கிறேன் அப்படின்றத ஐ வில் திங்க் ஆஃப் இட் அப்படின்றது. ஐ வில் திங்க் ஆஃப் இட் அப்படின்றது நிச்சயமாக யோசித்து செய்வேன் அப்படின்றது தான் ஐ வில் திங்க் ஆஃப் இட் அப்படின்றது. அடுத்து ஐ மேக் குட் கேக்ஸ் அப்படின்னா நான் நல்ல கேக்காகளை செய்வேன், கேக்கை நல்லா செய்வேன்ப்பா, சூப்பராக நல்ல கேக்காக செய்வேன் அப்படின்றது ஐ மேக் குட் கேக்ஸ் அப்படின்றது. ஐ மேக் குட் கேக்ஸ் அப்படின்றது நான் நல்லா வந்து செய்வேன், கேக்கை வந்து நல்லா செய்வேன். இல்லை நீங்கள் வந்து இந்த இடத்துல ஐ மேக் குட் ஃபுட்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து உணவுகளை நன்றாக செய்வேன். எப்படி வேணாலும் நீங்கள் எந்த வார்த்தை வேணாலும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளலாம். அடுத்து ஐ மேட் a wonderful dinner yesterday. இல்லைனா வண்டர்ஃபுல் பதில் நீங்கள் டெலிஷியஸ் கூட போட்டுக்கலாம். டெலிஷியஸ். ஐ மேட் அ டெலிஷியஸ் டின்னர் எஸ்டர்டே. நான் நேற்று மிக ருசிகரமான உணவை செய்தேன் அப்படின்றது தான் ஐ டிட் டெலிஷியஸ் டின்னர் எஸ்டர்டே. நேற்று ருசிகரமான டின்னர்ன்றது என்னது, இரவு உணவு. நேற்று ருசிகரமான இரவு உணவை செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அடுத்து ஐ வில் மேக் டின்னர் ஃபார் யூ. ஐ வில் மேக் டின்னர் ஃபார் யூ அப்படின்னா நான் உனக்காக டின்னர் செய்கிறேன். யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, அப்போ அவங்ககிட்ட நீங்கள் வந்து சொல்கிறீங்க, இருப்பா நான் உனக்கு வந்து சாப்பிட்டு போ, டின்னர் சமைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இல்லை உங்ககிட்ட யாராவது சொல்கிறாங்கன்னா எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ வில் மேக் டின்னர் ஃபார் யூ. வெயிட் ஐ மேக் டின்னர் ஃபார் யூ அப்படின்னா நான் உனக்காக வந்து டின்னர் சமைச்சிடுறேன், இரவு உணவை வந்து சமைச்சிடுறேன், நீ வந்து வெயிட் பண்ணு அப்படின்றது தான் அது வந்து அர்த்தம். ஐ வில் மேக் டின்னர் ஃபார் யூனா நான் இரவு உணவை உனக்காக செய்து விடுவேன், பொறு அப்படின்றது தான் வந்து அர்த்தம். ஐ வில் மேக் டின்னர் ஃபார் யூ. இந்த ஐ வில் மேக் எப்போவுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஃபியூச்சர் வருது அப்படின்னாலே வில் அப்படின்றது நிச்சயமாக வந்துடும். ஃபியூச்சர் அப்படின்றா இந்த வில் அப்படின்ற விஷயம் வந்து வந்துடும். ஃபியூச்சருக்கு வந்து நீங்கள் வில்லை பார்த்தாலே வந்து என்ன பண்ணிடணும், நிச்சயமாக இது வந்து ஃபியூச்சர் டென்ஸ் தான் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து உறுதியாக வந்து சொல்லிடணும். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த ஐ, ஷீ, இட்டு, தே, ஹீ, நேம்ஸு இதெல்லாம் என்னது, இதெல்லாம் வந்து சப்ஜெக்ட்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியும் நீங்கள் இன்னும் பழைய வீடியோஸை பார்க்கலன்னா இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் பேசிக் இங்கிலீஷ்லேருந்து எல்லாமே போட்டிருப்பேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா நிச்சயமாக கிடைக்கும். அதை நான் பிளேலிஸ்ட்டே போட்டு வச்சிருக்கேன். இவன் இந்த சப்ஜெக்ட் அப்படின்றத நான் என்னென்னு தெளிவாக நடத்தியிருக்கேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் பக்கத்தில் எந்த மாதிரியான பீவப்ஸ் வரணும், எந்த மாதிரியான விஷயங்கள் வரணுன்றதையும் நான் தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இந்த மாதிரியான தொடர்ச்சிகள் தான் உங்களுக்கு வந்து இந்த காணொலிகள்லாம் வரும். உங்களுக்கு சப்போஸ் இதுலேயும் கொஞ்சம் பேசிக்ஸ் புரியலை அப்படின்னா அந்த பேசிக்லேருந்து இருக்கக்கூடிய பிகினர் வீடியோ வந்து பிளேலிஸ்ட்டை நான் தனியாக போட்டுருச்சு, அதை வந்து பார்க்க மறந்துடாதீங்க. இன்னைக்கு பார்த்த ஒரு 5 மிக முக்கியமான ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர், நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம், இதை பேஸ் பண்ண வார்த்தைகள் மற்றும் இதை பேஸ் பண்ண வாக்கியங்கள், சென்டென்சஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அடுத்த ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.